நீங்கள் வந்து டேக்ஸேஷன் லா அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் வந்து ப்ராப்ளம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு 4 ப்ராப்ளம்ஸ். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த அசஸர்ஸ் ஹேட் ஏ taxable income for financial year 2009-2010 where the tax liability is more than 10,000. He did not pay any advance tax as envisaged under the act. He has paid the tax by self-assessment and filed his return in time. As an assessing officer while assessing and passing the orders, how you will impose tax அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கொஷின்ஸ். இதில் என்ன அது தமிழ் இங்கிலீஷ்லேயும் சொல்லி தமிழ்லேயும் மீனிங் சொல்கிறேன். என்னென்னா, மதிப்பீட்டாளர் வந்து 2009-2010 நிதியாண்டில் வரி விதிக்கக்கூடிய வருமானத்தை கொண்டிருந்தார். அங்கு வரி பொறுப்பு 10,000க்கும் அதிகமாக உள்ளது. சட்டத்தின்படி அவர் முன்கூட்டியே வரி எதுவும் செலுத்தவில்லை. அவர் சுய மதிப்பீட்டின் மூலம் வரியை செலுத்தி சரியான நேரத்தில் தனது வருமானத்தை தாக்கல் செய்தார். மதிப்பீடு செய்யும் அதிகாரியாக ஆர்டர்களை மதிப்பீடு செய்து அனுப்பும்போது நீங்கள் எப்படி வரி விதிப்பீர்கள் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதில் வந்து இஷ்யூவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வெதர் அசஸஸ் இஸ் லயபிள் இஃப் த டேக்ஸ் இஸ் அபோவ் 10,000 rupees அப்படின்றாங்க. அப்படின்னா எஸ் அப்படின்னாங்க. அப்படின்னா என்னென்னா, வரி 10,000க்கு மேல் இருந்தால் மதிப்பீட்டாளர் பொறுப்பா அப்படின்னா ஆம். அதுக்கப்புறம் வெதர் அசஸ் இஸ் லயபிள் ஃபார் பெனாலிட்டினா எஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா மதிப்பீட்டாளர் அபராதத்திற்கு பொறுப்பானவரா அப்படின்னா ஆம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் ரூல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செக்ஷன் 2(1) ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து 1961 அட்வான்ஸ் டேக்ஸ் இஸ் பேயபிள் இஃப் யுவர் டேக்ஸ் லயபிலிட்டி இஸ் மோர் தென் 10,000 இன் எ ஃபைனான்ஷியல் இயர் இட் ஷுட் பி பெய்டு இன் த இயர் இன் விச் த இன்கம் இஸ் ரிசீவ்டு அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன விதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமான வரி சட்டம் எப்போ வந்துச்சு? 1961 பிரிவு வந்து 2(1). ஒரு நிதியாண்டில் உள்ள வரி பொறுப்பு 10,000க்கு மேல் இருந்தால் முன்கூட்டியே வரி செலுத்தப்படும். எந்த ஆண்டில் வருமானம் கிடைக்கிறதோ அந்த ஆண்டில் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன விண்ணப்பம் பிரித்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் இஸ் பேஸ்ட் ஆன் த பேமெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸ் வைல் கால்குலேட்டிங் அட்வான்ஸ் டேக்ஸ் பேயபிள். A taxpayer needs to make only a projection or estimate of his income as the actual income could be calculated only by the fiscal year end அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, உடனடி பிரச்சனையானது முன்கூட்டிய வரி செலுத்துதல் அடிப்படையிலானது. அப்படின்னா செலுத்த வேண்டிய அட்வான்ஸ் வரியை கணக்கிடும்போது ஒரு வரி செலுத்துபவர் தனது வருமானத்தின் கணிப்பு அல்லது மதிப்பீட்டை மட்டுமே செய்ய வேண்டும். ஏனெனில் உண்மையான வருமானத்தை நிதியாண்டு இறுதிக்குள் மட்டுமே கணக்கிட முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஏ, யூஸிங் த ப்ரொஜெக்டட் இன்கம் ஃபார் த ஃபிஸ்கல் இயர் த டேக்ஸ் பேயபிள் is to be calculated as per tax slabs applicable for current FY அப்படின்னாங்க. ரெண்டாவது வந்து from tax so computed subtract the tax deducted at source. மூணாவது include educational fees while calculating advance tax அப்படின்றாங்க. மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. நிதியாண்டிற்கான திட்டமிடப்பட்ட வருமானத்தை பயன்படுத்தி நடப்பு நிதியாண்டிற்கு பொருந்தக்கூடிய வரி அடுக்குகளின்படி செலுத்த வேண்டிய வரி கணக்கிடப்பட வேண்டும். 1. ரெண்டாவது, அவ்வாறு கணக்கிடப்பட்ட வரியிலிருந்து மூலத்தில் கழிக்கப்பட்ட வரியை கழிக்கவும். 2. மூன்றாவது, முன்கூட்டிய வரியை கணக்கிடும்போது கல்வி செஸ் வந்து சேர்த்து கொள்ளவும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்னன்னா, டேக்ஸ் லயபிலிட்டி ஃபார் த இயர் இஸ் 10,000 அண்ட் நோ அட்வான்ஸ் அதாவது the tax liability for the year is 10,000 and no advance tax was paid since the year under review pertaining to the assessment year 2010-11 education chess வந்து A at போட்டிருக்காங்க 2% and secondary and higher education chess A at 1% is also applicable on the total tax computed. Hence the total tax liability will be works out to 10,300 rupees if the advance tax is not paid as the installment in time. Then penalty will be charged at
1% simple interest for the next 3 months and the amount shortfall under section 234C of the Income Tax Act 1961, which is purely due to delay in paying the due advance tax amount. Further, if the advance tax is not paid at all before 15th March or paid less than 90% of the total liability, then the penalty under section 234B will be levied at 1% per month and the balance amount due for every month till the date of complete payment அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, ஆண்டிற்கான வரி பொறுப்பு 10,000 மற்றும் முன்கூட்டிய வரி வந்து செலுத்தப்படவில்லை. மதிப்பீட்டு ஆண்டு 2010-2011 தொடர்பான செஸ் ஏ அட் 2% மற்றும் இடைநிலை மற்றும் அதாவது மொத்த வரிக்கு மதிப்பாய்வின் ஆண்டிலிருந்து கணக்கிடப்பட்ட மொத்த வரிக்கு கல்வி வந்து கல்வி செஸ் வந்து ஏ அட் 2% மற்றும் இடைநிலை மற்றும் உயர்கல்வி செஸ் வந்து ஏ அட் 1% ஆகியவையும் பொருந்தும். எனவே மொத்த வரி பொறுப்பு 10,000 30,000 வரை. சரியா? 10,300 செலுத்தப்படாவிட்டால் வருமான வரி சட்டம் அதாவது 1,300 10,300 இருக்கும். அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து சரியான நேரத்தில் தவணையாக செலுத்தப்படாவிட்டால் வருமான வரி சட்டம் 1961 பிரிவு 234C கீழ் அடுத்த 3 மாதங்களுக்கு தொகை பற்றாக்குறைக்கு செலுத்துவதில் தாமதம், மேலும் அட்வான்ஸ் வரியை மார்ச் 15ஆம் தேதிக்கு முன் செலுத்தாமல் இருந்தால் அல்லது மொத்த பொறுப்பில் 90%க்கும் குறைவாக செலுத்தினால் பிரிவு 234B கீழ் அபராதம் ஒவ்வொரு மாதமும் நிலுவைத் தொகையில் அதாவது at 1% அபராதம் ஒவ்வொரு மாதமும் நிலுவைத் தொகையில் at 1% வந்து விதிக்கப்படும். முழு கட்டணம் செலுத்தும் தேதி வந்து அந்த தேதியிலிருந்துன்னா அவ்வளோ அபராதம் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் என்ன முடிவுரை கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் த அசஸ் இஸ் லயபிள் இஃப் த டேக்ஸ் இஸ் அபோவ் 10,000 rupees from the amount paid by the assessors. Any amount due on account of interest shall be appropriated first and the balance shall be given credit as tax paid for the year concerned. Hence, the assessors is liable for the penalty under section 234B and C of that Income Tax Act 1961 அப்படின்னாங்க. இதனுடைய முடிவுரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடனடி சிக்கலில் வந்து வரி 10,000க்கு மேலே இருந்தால் மதிப்பீட்டாளர் பொறுப்பு வந்து அது அவருக்குடைய பொறுப்பு. ஸோ மதிப்பீட்டாளர் செலுத்திய தொகையிலிருந்து வட்டியின் அடிப்படையில் செலுத்த வேண்டிய தொகை முதலில் ஒதுக்கப்பட்டு மீதியானது சம்பந்தப்பட்ட ஆண்டிற்கு செலுத்தப்பட்ட வரியாக கடன் வழங்கப்படும். எனவே வருமான வரி சட்டம் 1961 பிரிவு 234B and C கீழ் மதிப்பீட்டாளர் அபராதம் விதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னன்றது பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெண்டாவது கொஸ்டின், த அசஸர்ஸ் ஸ்பெண்ட் sum of 84,000 rupees during the financial year from the medical treatment of his mother aged 62 years suffering from neurological disease. She was treated by the general physician. Explain the tax treatment advice in according to the rule regarding exception அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நரம்பியல் நோயால் பாதிக்கப்பட்ட 62 வயதான அவரது தாயின் மருத்துவ சிகிச்சைக்காக மதிப்பீட்டாளர் நிதியாண்டில் 84,000 செலவிடுகிறார். பொது மருத்துவரால் சிகிச்சை அளிக்கப்பட்டது. விலக்கு தொடர்பான விதியின்படி வரி சிகிச்சை ஆலோசனையை விளக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா இஷ்யூவில் வந்து whether the assessor is liable to pay tax on 84,000 அப்படின்னா no அப்படின்னாங்க. whether the provision of section 6 are compliedனா no அப்படின்னா என்னென்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மதிப்பீட்டாளர் 84,000க்கு வரி செலுத்த வேண்டுமா அப்படின்னா இல்லை. அதே மாதிரி பிரிவு 6 விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கும் நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ரூலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செக்ஷன் 80 DDB ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து 1961 அப்படின்னு கொடுத்துருங்க. அப்படின்னா வருமான வரி சட்டம் 1961 பிரிவு 80 DDB
அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து விண்ணப்பம் அப்ளிகேஷன் பார்க்கும்போது த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் இஸ் பேஸ்ட் ஆன் த ஹையர் டெடிக்ஷன் அண்டர் செக்ஷன் 80DDB ஆஃப் த ஆக்ட் ஃபார் சீனியர் சிட்டிசன் அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசன் ஆஸ் பர் த ப்ரொவிஷன் ஆஃப் த செக்ஷன் 80DDB ஃப்ரம் த அசஸ்மெண்ட் இயர் 2004-5. The following person are eligible to claim the tax deduction of their expenditure incurred towards medical treatment subject to fulfillment of certain condition. அப்படின்னா person eligible for claiming reduction of their medical expenses அப்படின்னு போட்டுட்டு எனி இதில் வந்து சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அதுன்னு பார்த்தலாம் ஒரு தடவை. மூத்த குடிமக்கள் இதில் வந்து விண்ணப்பத்தில் மூத்த குடிமக்கள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான சட்டத்தின் பிரிவு 80DDBயின் கீழ் அதிக பிடித்தம் என்பதன் அடிப்படையில் உடனடி சிக்கல் உள்ளது. பிரிவு 80 DDB மதிப்பீட்டு ஆண்டு 2004-5 விதிகளின்படி பின்வரும் நபர்கள் சில நிபந்தனைகளை நிறைவேற்றுவதற்கு உட்பட்டு மருத்துவ சிகிச்சைக்காக செயல்படும் தங்கள் செலவினங்களுக்கு வரி விலக்கு கோர தகுதியுடையவர்கள். தங்களின் மருத்துவ செலவுகளை விலக்கிக் கொள்வதற்கு தகுதியான நபர்கள் யார் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பர்சன் எலிஜிபிள் ஃபார் கிளைமிங் ரிடக்ஷன் ஆஃப் த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது யாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஏ வந்து எனி இண்டிவிஜுவல் ஹூ இஸ் எ சேலரிட் பர்சன் ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆர் எனி அதர் இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயர் அப்படின்றாங்க. அதாவது எந்த ஒரு தனிநபரும் ஊதியம் பெறும் நபர் அல்லது சுய தொழில் செய்பவர் அல்லது வேறு ஏதேனும் தனிப்பட்ட வரி செலுத்துபவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து HUF. Hன்றது இந்து, U என்றது அன்டிவைடட், Fன்றது ஃபேமிலி. அதாவது இந்து டிவைடட் அன்டிவைடட் ஃபேமிலியை தான் HUFன்றாங்க. த கண்டிஷன் டு ஃபுல்ஃபில் ஆர் த டேக்ஸ் பேயர் இஸ் அன் இண்டிவிஜுவல், த டேக்ஸ் பேயர் இஸ் ரெசிடென்ட் இன் இந்தியா. ரெண்டாவது. மூணாவது த டேக்ஸ் பேயர் இஸ் ஃபாரின் சிட்டிசன் who is resident in India. நாலாவது the taxpayer has actually paid any amount for the medical treatment of a specified disease or ailment or prescribed by the board. அப்புறம் அஞ்சாவது the expenditure is actually incurred for medical treatment of the assessor himself or wholly mainly dependent husband or wife, children, parents, brothers and sister of the taxpayer அப்படின்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது யார் அப்படின்னு பார்க்கும்போது அல்லது வேறு ஏதேனும் தனிப்பட்ட வழி. அதாவது HUFனா இந்து பிரிக்கப்படாத குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்டிவைடட்னு சொல்கிறாங்களா, பிரிக்கப்படாத குடும்பம் தான் HUF. பூர்த்தி செய்ய வேண்டிய நிபந்தனைகள் எதுனா ஒன்று வரி செலுத்துபவர் ஒரு தனிநபர், இது ஒன்று. ரெண்டாவது வரி செலுத்துபவர் இந்தியாவில் வசிப்பவர். 2 வரி செலுத்துபவர் வெளிநாட்டு குடிமகன் இந்தியாவில் வசிப்பவர், அது 3வது. 4வது வந்து வரி செலுத்துவோர் வாரியத்தால் பரிந்துரைக்கப்பட்ட நோய் அல்லது நோய்க்கான மருத்துவ சிகிச்சைக்கான எந்த தொகையும் செலுத்தி இருக்கிறார். அதுக்கப்புறம் 5வது வந்து மதிப்பீட்டாளரின் மருத்துவ சிகிச்சைக்காக அல்லது முழுமையாக முக்கியமாக சார்ந்திருக்கும் கணவன் அல்லது மனைவி, குழந்தைகள், வரி செலுத்துபவரின் பெற்றோர், சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The amount of deduction is 40,000 rupees or actual amount paid, whichever is lower if the above condition are satisfied by the assessors, which is 60,000 rupees, or actual amount paid, whichever is lower if the amount is spent for the medical treatment in respect of the assessors wholly or is dependent or any member of the HUF and who is a senior citizen, a person who is of age at least 60 years from the assessment year 2013-14. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது மேற்கூறிய நிபந்தனைகள் மதிப்பீட்டாளரால் திருப்திப்படுத்தப்பட்டால் விலக்கு தொகை 40,000 அல்லது செலுத்தப்பட்ட உண்மையான தொகை எது குறைவாக இருந்தாலும் 60,000 அல்லது செலுத்தப்படும் உண்மையான தொகை எது குறைவாக இருந்தாலும் மதிப்பீட்டாளர் அல்லது அவரை சார்ந்திருக்கும் அல்லது HUFனா இந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன் உறுப்பினர் மற்றும் மூத்த குடிமகன் குறைந்தபட்சம் வயதுடைய ஒரு நபர் மருத்துவ சிகிச்சைக்காக தொகை செலவிட்டால் 60 ஆண்டுகள், அதாவது 2013 2014 மதிப்பீட்டு ஆண்டிலிருந்து அது கணக்கிடப்படுகிறது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இதனுடைய கன்க்ளூஷன் முடிவுரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் அசஸஸ் as spent an amount of 84,000
from the medical treatment of his dependent mother suffering from neurological disease treated by the general physician which is not complying with the provision 6. The disease under question should be covered under rule வந்து HD. The maximum amount of expenditure allowable is only 60,000 rupees அப்படின்றாங்க. என்ன முடிவுரைன்னு சொல்கிறாங்கன்னா, உடனடி சிக்கலில் நரம்பியல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் அவரை சார்ந்திருக்கும் தாயின் மருத்துவ சிகிச்சைக்காக மதிப்பீட்டாளர் 84,000 செலவிட்டுள்ளார். பொது மருத்துவரால் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இது விதி 6க்கு இணங்கவில்லை. கேள்விக்குறி நோயின் கீழ் உள்ளடக்கப்பட்ட வேண்டும். அதாவது அண்டர் கொஸ்டின் ஷுட் பி கவர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. விதி IID அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச செலவு எவ்வளோனா 60,000 மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இந்த கொஷின்ஸை முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the assessors X purchased iron and manganese ore from local suppliers on FOB basis for export to foreign countries. Iron and manganese are very liable to tax at the last purchase point under the APGST Act. The assessors claimed tax exemption under Section 5(1) of the CST Act. Read with Article 286(1). 1ல வந்து F. The revenue rejected the claim and assisted the purchase turnover to tax. Defend the assessors அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன கொஷின்னா, மதிப்பீட்டாளர் வந்து எக்ஸ் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக FOB அடிப்படையில் உள்ளூர் சப்ளையாளர்களிடமிருந்து இரும்பு மற்றும் மாங்கனீஸ் தாதுக்களை வந்து வாங்கினார். இரும்பு மற்றும் மாங்கனீஸ் தாது வந்து APGST சட்டத்தின் கீழ் கடைசியாக கொள்முதல் புள்ளியில் வரி விதிக்கப்பட்டது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அசிஸ்டருக்கு CST சட்டத்தின் பிரிவு 5(1)ன் கீழே 286(1) உடன்படிக்கைப்பட்ட வரி விலக்கு கோரினார். வருவாய் உரிமை கோரலை நிராகரித்து மற்றும் விற்றுமுதல் வரிக்கு மதிப்பிட்டது. மதிப்பீட்டாளரை பாதுகாக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது அதில் வந்து இஷ்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிரச்சனையில் வெதர் த பேன் அண்டர் ஆர்டிகல் 286(1) B வந்து இஸ் அப்ளிகபிள் அப்படின்றாங்க. அதாவது சட்டப்பிரிவு 286(1)ல் Bயில் வந்து கீழ் உள்ள தடை பொருந்துமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருந்தும், எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெதர் செக்ஷன் 5 ஆஃப் சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் ஆக்ட் இஸ் வந்து அப்ளிகபிள் அப்படின்றாங்க. எஸ் அப்படின்னாங்க. மத்திய விற்பனை வரி சட்டத்தின் பிரிவு 5 வந்து பொருந்துமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருந்தும்ன்றாங்க. அப்புறம் ரூலுன்னு பார்க்கும்போது செக்ஷன் 5(1) ஆஃப் த சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய விற்பனை வரி சட்டம் பிரிவு 5(1). சரியா? அதுக்கப்புறம் ஆர்டிகல் 286 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து 286 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பம் பார்க்கும்போது, அதாவது அப்ளிகேஷன் பார்க்கும்போது, த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் இஸ் பேஸ்ட் ஆன் த டேக்ஸ் எக்ஸம்ஷன் ஃபார் இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட். எக்ஸப்டிங் டர்ன் ஓவர் வந்து மீன்ஸ் த அக்ரிகேட் ஆஃப் சேல்ஸ் prices of all goods exception under the act and full or part of the actual value or fair market value of all transaction not taxable under the provision of the act, including transaction falling under section 6A of the Sales Tax Leave Validation Act 1956. According to section 5(1) of the Central Sales Tax Act, when a sale or purchase of goods said to take place in the course of import or export, a sale or purchase of goods shall be deemed to take place in the course of the export of the goods out of the territory of India only, if the sale or purchaser either occasions such export or is affected by a transfer of document of title to goods after the goods have crossed the customs ஃப்ரான்டர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றாங்க. அந்த உடனடி பிரச்சனையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இறக்குமதி மற்றும் அல்லது ஏற்றுமதிக்கான வரி விலக்கு வந்து அடிப்படையிலானது. விலக்கு அளிக்கப்பட்ட விற்றுமுதல் என்பது சட்டத்தின் விலக்கு அளிக்கப்பட்ட அனைத்து பொருட்களின் மொத்த விற்பனை விலை மற்றும் விற்பனையின் பிரிவு 6(a)ன் கீழ் வரும் பரிவர்த்தனைகள் உட்பட சட்டத்தின் மதிப்பு அல்லது நியாயமான
நியாயமான சந்தை மதிப்பின் முழு அல்லது பகுதி. வரி விதிப்பு சரிபார்ப்பு சட்டம் வந்து 1956. மத்திய விற்பனை வரி சட்டம் வந்து பிரிவு வந்து 5(1) படி இறக்குமதி அல்லது ஏற்றுமதியின் போது பொருட்களின் விற்பனை அல்லது கொள்முதல் எப்போது நடைபெறும்? சரக்குகளின் விற்பனை அல்லது கொள்முதல் இந்தியாவில் எல்லைக்கு வெளியே பொருட்களை ஏற்றுமதி செய்யும் போது நடைபெறும் என கருதப்படும். விற்பனை அல்லது வாங்குதல் போன்ற ஏற்றுமதி அல்லது உரிமை ஆவணங்களை மாற்றுவதன் மூலம் மட்டுமே சரக்குகள் இந்தியாவின் சுங்க எல்லைகளை தாண்டிவிட்டன. அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 286 சரக்குகளின் விற்பனை அல்லது வாங்குதலுக்கும் வரி விதிப்பதற்கான கட்டுப்பாடுகள். ஒரு மாநிலத்தின் எந்த சட்டமும் அத்தகைய விற்பனை அல்லது வாங்கும் பொருட்களின் விற்பனை அல்லது கொள்முதல் மீது வரி விதிக்கவோ அல்லது விதிக்கவோ அங்கீகரிக்கவோ கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூடாது. அதில் வந்து மாநிலத்திற்கு வெளியே அல்லது இந்தியாவின் எல்லைக்குள் பொருட்களை இறக்குமதி செய்யும்போது அல்லது பொருட்களை ஏற்றுமதி செய்யும்போது அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அரசியலமைப்பு நோக்கம் சட்டமன்ற அதிகாரங்களின் பகிர்வு மற்றும் 286வது பிரிவிலிருந்து நமது மாநிலங்களுக்கு இடையேயான வர்த்தகம் மற்றும் வெளிநாட்டு வர்த்தகத்தை மாநிலத்தின் வரி விதிப்பு அதிகாரத்திற்கு அப்பால் வைப்பதாகும் அப்படின்றாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ப்ராப்ளத்தில் வந்து ஆர்டிகல் 286 படி ஆர்டிகல் 286 in the Constitution provide that the restriction as the to imposition of tax on the sale or purchase of goods. No law of a state shall impose or authorizes the imposition of a tax on the sales or purchase of goods. Where shall such sale or purchase takes place? யாரெல்லாம் எடுத்துன்னு போக முடியும்னா, அவுட் சைட் த ஸ்டேட்டு ஒன்று. ரெண்டாவது வந்து in the course of the import of the goods into or export of the goods out of the territory of India. அதுக்கப்புறம் the subject of the constitution apparent from the distribution of the legislative powers and from article 286 is to place our interstate trade and foreign trade beyond the taxing power of state அப்படின்றாங்க. இதனுடைய முடிவுரை கன்க்ளூஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் வந்து the boundaries of the ban under article 286(1)(b) of the constitution and the imposition of sale tax and import sales it also determined the extent and meaning of section 5 of the central sales tax act வந்து 1956 அப்படின்றாங்க. அப்படின்னா உடனடி பிரச்சனையில் வந்து இறக்குமதி விற்பனையின் மீது விற்பனை வரி விதிப்பதற்கான அரசியலமைப்பின் 286(1)(b) பிரிவின் மீது தடையின் எல்லைகள். இது மத்திய விற்பனை வரை சட்டம் 1956 பிரிவு 5 அளவு மற்றும் அர்த்தத்தையும் தீர்மானித்தது அப்படின்னு சொல்லி இந்த 3வது கொஸ்டின் வந்து முடிக்கிறேன். அடுத்து 4வது கொஸ்டின் என்னன்னா, அடுத்தது வந்து 4வது கொஸ்டின் டாக்ஸேஷன் லாவில் பார்க்க போகிறோம். என்னென்னா, ப்ரிப்பேர் த ப்ரோஃபார்மா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்கம் ஆஃப் த அசஸர்ஸ் pertaining to his head of income from salary, house property and a long-term capital gain on sale of residential house by correctively applying the following section 16, 10ல் வந்து 13, அதே மாதிரி 10ல் வந்து 14, 80 DDB, 80G 24, 30% statutory deduction, 45ல ப்ராக்கெட்டில் வந்து LA, அப்புறம் 48, 54 டிடக்ஷன் அண்டர் சாப்டர் 6A ஒரு பார் போட்டு 80C, 80CCC எக்ஸட்ரா TDS அண்ட் கால்குலேட் த டேக்ஸ் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்வரும் பிரிவுகளை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் மதிப்பீட்டாளரின் சம்பளம், வீட்டு சொத்து மற்றும் குடியிருப்பு, வீட்டை விற்ற நீண்ட கால மூலதன ஆதாயங்கள் ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்ட வருமானம் குறித்த மதிப்பீட்டாளரின் வருமான அறிக்கையை தயாரிக்கவும் பிரிவுகள் 60, அதாவது 16, 10ல் 13, 10ல் 14, 80 TDB, 80ல் வந்து G, அதுக்கப்புறம் 24 வந்து 24, அப்புறம் 30% சட்டப்பூர்வ கழித்தல், 65ல் வந்து LA, அதுக்கப்புறம் 48, 54 பிரிவு 6A, 80C, 80CCC எக்ஸட்ரா TDS மற்றும் வரி பொறுப்பை கணக்கிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து இஷ்யூவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வெதர் அசிசஸ் இஸ் லயபிள் டேக்ஸ் அண்டர் அபோவ் ப்ரொவிஷன் அப்படின்னா எஸ்,
அப்படின்னா மேற்கூறிய விதிகளின் கீழ் மதிப்பீட்டாளர் பொறுப்புள்ள வரியா அப்படின்னா ஆம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெதர் அசிசஸ் இஸ் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன் அண்டர் ஆக்ட்னா எஸ். மதிப்பீட்டாளர் சட்டத்தின் கீழ் விலக்குகளுக்கு தகுதியுடையவரா அப்படின்னா ஆம். அப்போ ரூலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 16(2) வந்து 2 ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து 1961 சரியா. அதாவது அது எப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வருமான வரி சட்டம் 1961 பிரிவு 6ல் வந்து 2. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் பார்க்கும்போது த இன்சிடென்ட் ப்ராப்ளம் இஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்கம் ஆஃப் த அசெசர்ஸ் அண்டர் வேரியஸ் ஹெட்ஸ். இன்கம் ஃப்ரம் salaries. Salary consists of basic dearness allowance, HRA, convenience, entertainment allowance, medical allowance, etc. உடனடி சிக்கல் பல்வேறு தலைவர்களின் கீழ் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ் அண்டர் வேரியஸ் ஹெட், அதாவது பல்வேறு முறைகளை கீழே கொண்டு வராங்க. கீழ் மதிப்பீட்டாளரின் வருமான அறிக்கை அடிப்படையிலானது. சம்பளத்தில் இருந்து வருமானம், சம்பளம், அடிப்படை அகவிலைப்படி, HBA, HRA, கன்வீனியன்ஸ், அப்புறம் கன்வீனியன்ஸுக்கு போக்குவரத்து, பொழுதுபோக்கு, அதுக்கப்புறம் கொடுப்பனவு, மருத்துவ கொடுப்பனவு போன்றவை. அதுக்கப்புறம் டிடக்ஷன் அண்டர் ஆக்ஷன் வந்து 16(1)(1) இன் கேஸ் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் என்டர்டைன்மெண்ட் அலோவன்ஸ் 1 அப் டு 5,000 ஆர் 2ல் வந்து 1/5 ஆஃப் த சேலரி எக்ஸ்க்ளூஸ் ஆஃப் எனி அலோவன்ஸ், பெனிஃபிட், பெர்க்யூஸ்டிவ், எக்ஸெட்ரா. தேர்டு வந்து ஆர் ஆக்சுவல் அமௌண்ட் இன்கர்டு விச்எவர் இஸ் லோவர். அதுக்கப்புறம் 16ல் வந்து 16(3)ல் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஆன் எம்ப்ளாய்மெண்ட் வித் இன் த மீனிங் ஆஃப் த ஆர்டிகல் 276 2 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. திஸ் டிடக்ஷன் இஸ் அவைலபிள் அகெயின்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா பிரிவு 16(2) அரசு ஊழியர்களின் பொழுதுபோக்கு அலவன்ஸ், அதில் ஏதாவது 1 வந்து 5,000 வரை அல்லது 2 சம்பளத்தில் 1, அதாவது 5/1 பங்கு எந்த ஒரு கொடுப்பனவு, பலன்கள், தேவைகள் போன்றவை தவிர அல்லது உண்மையான தொகையாக இருந்தால் இந்திய அரசியலமைப்பு வரி பிரிவு வந்து 276(2)ன் பொருள் 16(3) தொழில்முறை வரி, வேலை வாய்ப்பு மீதான வரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் 1 வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். A at 30% is allowance on the annual net value of rent or annual value of the property which is deemed to be let out for income tax purpose when the assessors own more than one house property அப்படின்னா நான் வருமான வரி நோக்கங்களுக்காக வருமான வரி நோக்கங்களுக்காக மதிப்பீட்டாளர் ஒன்றுக்கு மேற்பட்ட வீட்டு சொத்துக்களை வைத்திருக்கும் போது வாடகையின் வருடாந்திர நிகர மதிப்பு அல்லது சொத்தின் வருடாந்திர மதிப்பில் நிலையான விலக்கு வந்து 30% அனுமதிக்கப்படுகிறது. இரண்டாவது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹோம் லோன் ஃபார் த பர்ச்சேஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், ரிப்பேரு, ரெனிவல் ஆர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஹவுஸ் அப் டு an amount of 2 lakhs per annum or actual amount of interest accrued due actually paid or not. அப்படின்னா ரெண்டாவது வந்து வீட்டை வாங்குதல், கட்டுதல், பழுது பார்த்தல், புதுப்பித்தல், அதாவது புனரமைத்தல் ஆகியவற்றுக்கான வீட்டு கடனுக்கான வட்டி ஆண்டுக்கு 2 லட்சம் வரை அல்லது உண்மையில் செலுத்தப்பட்ட அல்லது செலுத்தப்படாத வட்டியின் உண்மையான தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காம்போசிஷன், அதாவது கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின் வந்து செக்ஷன் 45(1)(a) 1A வந்து if any amount or any other assessed is received by any person during the previous year from the insurance company during the conduct of the insurance as a result of damage or destruction of capital assessed அப்படின்றாங்க. மூலதன ஆதாயத்தின் கணக்கீடு பிரிவு 45(1)(a) உடனடி பிரச்சனையில் மூலதன சொத்துக்களை சேதப்படுத்துதல் அல்லது அழித்ததன் விளைவாக காப்பீட்டு ஒப்பந்தத்தின் கீழ் காப்பீட்டு நிறுவனத்திடமிருந்து முந்தைய ஆண்டின் ஏதேனும் தொகை அல்லது வேறு ஏதேனும் சொத்துக்கள் பெறப்பட்டிருந்தால் தலைவாரியான வருமானத்தை கணக்கிடு. ஸோ மேற்கொண்ட விலக்குகளை பயன்படுத்திய பிறகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த கன்க்ளூஷனில் வந்து இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் ஆஃப்டர் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஹெட் வைஸ் இன்கம் அண்ட் அப்ளையிங் த அபோவ் டிடக்ஷன் ஆஃப் த taxable income will be arrived. Income tax on the same will be calculated.
then tax deducted at source வந்து if any will be deducted from the income tax as computed then the interest will be calculated அப்படின்றாங்க. அப்போனா அந்த முடிவுரையில் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளமில் ஆஃப்டர் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஹெட்டு அப்படின்னா தலைவாரியான வருமானத்தை கணக்கிட்டு மேற்கண்ட விலக்குகளை பயன்படுத்திய பிறகு வரிக்குரிய வருமானம் வந்து சேரும். அதற்கான வருமான வரியும் கணக்கிடப்படும். பின்னர் மூலத்தில் கழிக்கப்பட்ட வரி ஏதேனும் இருந்தால் அவ்வாறு கணக்கிடப்பட்ட வரம்பற்ற வரியிலிருந்து கழிக்கப்படும். அதன் பின் வட்டி கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லி இந்த 4வது கொஷின் முடிச்சிருக்காங்க. ஸோ இதில் தெரிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ் வித் தமிழில் இருக்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும், இல்லைங்க மேடம் இப்படி சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு சொன்னாலும் ஓகே, நான் தெரிவிக்கிறதுக்கு ரெடி. தேங்க்யூ.